ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மொத்தமாக 4 நாகரிகம் இருக்குது. அது எந்த காலகட்டத்தில் உருவாச்சு, அது என்னென்ன நாகரிகம், எந்த நதிக்கரையோரம் உருவாகியிருக்கு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த 4 நாகரிகம் இந்த 4 நாகரிகம் தான். ஃபர்ஸ்ட் தோன்றிய நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். அது ஆண்டு 3500லேருந்து 2000 ஆண்டு கிமு. ஆமுனா கிமு, பொதுவான ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கடுத்து சிந்து சமவெளி நாகரிகம். இந்த நாகரிகம் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியா இந்த சரௌண்டிங்கில் தான் தோன்றியிருக்கு. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தோன்றின நாகரிகம் எகிப்து நாகரிகம். அதோட ஆண்டு 3100லேருந்து 1100 BCE. அது அதோட ஆண்டு. அண்ட் தென் சீன நாகரிகம். சீன நாகரிகம்னு சொல்லலாம், மஞ்சள் ஆற்று சமவெளி நாகரிகம் அப்படின்னும் சொல்லலாம். அதோட காலகட்டம் பார்த்திங்கன்னா 1700லேருந்து 1122 BC. இதுதான் இதோட காலகட்டம். மெசபடோமியா நாகரிகம் அது எங்கே தோன்றுச்சுன்னா யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் இந்த 2 நதிக்கரை ஓரங்களில் தோன்றுச்சு. ஆக்சுவலாக நாகரிகம் எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா, அந்த நதிக்கரைகள், ஒரு நீண்ட நதிக்கரை ஓரம் வாழ்கிற மக்கள் எந்த நாகரிகத்தை பின்பற்றினாங்க, இதை வச்சு தான் நம்ம நாகரிகத்தை குறிப்பிடுறோம். அப்படி பார்த்தோன்னா மெசபடோமியா நாகரிகம் ஈரான், ஈராக், சிரியா, அதுக்கப்புறம் துருக்கி இந்த பகுதியில், அதாவது பாகிஸ்தான் இங்கே இருக்குங்களா, இங்கே இருக்குது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இதை தாண்டி இந்த சரௌண்டிங்கில், இந்த எட்ஜிலேருந்து இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜிலேருந்து ஈரான், ஈராக், சிரியா, துருக்கி இந்த பகுதியில் தான் மெசபடோமியா நாகரிகம் தோன்றிச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை எதை வச்சு இந்த நாகரிகத்தை சொல்கிறாங்கன்னா, கதிரியக்க கார்பன் C14 இதை வச்சு நம்ம இந்த நாகரிகத்தோட ஆண்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்போ தான் தோன்றுச்சு. கிமுக்கு முன்னாடி 3500லேருந்து 2000 ஆண்டுகள் வரைக்கும் மெசபடோமியா நாகரிகம் இருந்தது அப்படின்றத இந்த C14 இதை வச்சு தான் குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தோன்றினது தான் சிந்து சமவெளி நாகரிகம். இந்த காலத்துக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு 3500 இந்த டைம் பீரியடில் தோன்றுச்சு. சிந்து சமவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900 BCE. இந்த காலகட்டத்தில் தான் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. இது இந்த ப்ளூ லைன் தெரியுதுங்களா, இந்த ப்ளூ லைனில் இதுதான் சிந்து நதி மற்றும் அதனோட கிளை நதிகள். இதை வச்சு தான் இது சிந்து சமவெளி நாகரிகம். அந்த மக்கள்லாம் அங்கே வாழ்ந்து அவங்களோட விவசாயம், வணிகம் இந்த மாதிரியான தொழில்களை வச்சு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகத்தோட காலகட்டம் 3100லேருந்து 1100 BCE. இது நைல் நதி, அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு பெரிய பாலைவனத்தில் இருக்க நைல் நதி. ரொம்ப குறுகலாக இருக்கும், ஆனால் ரொம்ப நீண்ட நதி. பாலைவனத்துலேயும் விவசாயம் இதுக்காகலாம் உயிரினங்கள் வாழ்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணது தான் நம்ம நைல் நதி. அதை வச்சு அதில் தோன்றினது தான் எகிப்து நாகரிகம். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் சீன நாகரிகம். மஞ்சள் நதி அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்க மக்கள் பின்பற்றின நாகரிகத்தை சீன நாகரிகம் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டோம். இதை மஞ்சள் ஆற்று சமவெளி நாகரிகம் ஆர் மஞ்சள் ஆற்று நாகரிகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேப்பில் பார்க்கலாம். இது இந்த சிந்து நதி திபெத், சைனாவில் இருக்க திபெத் அங்கே தோன்றி அப்படியே ஹரப்பா, மொகஞ்சதரோ, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் வழியாக இங்கே அரபிக்கடலில் கலக்குது. இதை சுற்றி இருக்க பகுதியில்
இருக்கிறவங்க பின்பற்றின நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் இதை வந்து வெண்கல காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்போ அவங்க வந்து வெண்கலம் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க அந்த காலகட்டத்தில் இருக்கவங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா. ஸோ இதை வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னா சொல்லுவாங்க, ஹரப்பா நாகரிகம் அப்படின்னுட்டும் குறிப்பிடுவாங்க. ஓகே, இப்போ யார் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் அகழ்வாய்வு செஞ்சாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். 1826 எல்லாருமே வந்து அதிகபட்சமாக எல்லாருமே இங்கிலாந்து சேர்ந்தவங்க தான். அதிகபட்சமாக எல்லாருமே இங்கிலாந்து சேர்ந்தவங்க தான். 1826 எல்லாருமே எதுக்காக இதை அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் நிறைய செழுமையான பொருட்கள்லாம் இருந்தது. அகழ்வாராய்ச்சி செய்கிறப்ப அதையெல்லாம் வந்து சூறையாடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட தான் எல்லாருமே அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 1826 வந்து சார்லஸ் மேசன் அப்படின்ற ஒரு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு அதிகாரி. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஹரப்பாவில் தான் நிறைய அந்த இடிபாடுகள், ஒரு சில பொருட்கள்லாம், பாழடைஞ்ச பொருட்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அப்போ வந்து யாருமே வந்து அதை கண்டுக்கவே இல்லை. யாருமே கண்டுக்காமல் அதை பற்றி பெருசாக வந்து அந்த நாகரிகத்தை பற்றி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து நம்மளோட இந்தியாவில் யாருக்குமே வரலை. ஸோ வந்து அவரும் வந்து அந்த டைமில் கைவிட்டுட்டார். அதுக்கப்புறம் 1826 இவர் பண்ணது. அதுக்கப்புறம் 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்றவர் வந்து அம்ப்ரி அப்படின்ற பகுதியில் வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிறாரு. அப்போ வந்து எதுவுமே கிடைக்கல. இவங்க 2 பேரோட அகழ்வாராய்ச்சி வந்து வெற்றி பெறல. யார் இது? சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பர்னஸ். இவங்க 2 பேரோட அகழ்வாராய்ச்சி வெற்றி பெறல. இதுக்கப்புறம் 1853, 1856, 1875 இந்த 3 வருடங்கள்லேயும் வந்து யார் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் வந்து ஒரு முக்கியமானவர். இவர் தான் வந்து ஒரு இன்சிடெண்ட்க்கு அப்புறம் ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை அப்படின்றத வந்து உருவாக்கலாம் அப்படி சொல்லிட்டு கேட்டார். அதன் பின்னாடி தான் 1800 இவரோட வலியுறுத்தினால்தான் தான் 1861 வந்து இந்த துறையை வந்து உருவாக்குறாங்க. இதோட முதல் இயக்குனராக இவரையே நியமிக்கிறாங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமையே நியமிக்கிறாங்க. இவர் தான் வந்து இந்த இந்திய தொல்லியல் துறையோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் முதல் இயக்குனர், இவர் தான் வந்து ஏஎஸ்ஐயோட தந்தை. தென் வந்து ஏஎஸ்ஐ வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1861. இது 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3மே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஹரப்பா, மொகஞ்சதாரோ இந்த மாதிரி இந்த நகரங்களில் தான் வந்து ஆய்வே செய்கிறாரு. இவர் தான் ஃபஸ்ட்டு மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்குது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் அகழ்வாராய்ச்சி செய்கிறப்ப தான் சுட்ட செங்கல்லாம் சித்திர வடிவில் எழுத்து போன்ற தொல்லியல் வடிவங்கள் வந்து கிடைச்சதா, அவங்களோட எழுத்து முறை அதெல்லாம் வந்து இவர் தான் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. இதன் பின்னாடி 1856 இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட மக்கள்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக ஆனதே. இந்த ரயில்வே பாதையை அமைச்சப்போ தான் எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த அகழ்வாராய்ச்சி பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தது. அது என்னென்னா, லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் ஒரு ரயில் பாதையை அமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சுட்ட செங்கற்கள்லாம் கிடச்சிது. ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாத அந்த மக்கள் வந்து ரயில் தண்டவாளங்களுக்கு நடுவில் கற்கள் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து அந்த சுட்ட செங்கற்கள்லாம் வச்சு பயன்படுத்தி அந்த ரயில் தண்டவாளம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டுக்காக தான் இல்லை இங்கே வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுவோம், இந்த கற்கள்லாம் வந்து ரொம்ப பழமையானது அப்படி சொல்லிட்டு அந்த பணியை வந்து தடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து
1920 1921 இருக்கும். சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் வந்து ஹரப்பாவில் வந்து ஆய்வு செய்கிறாரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3300 சொல்கிறோம் இல்லைங்களா, ஆனால் இவர் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலத்தை வந்து 3250 2750 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகத்தின் பேரில் கூறுறாரு அவரோட ஆராய்ச்சியில். ஆனால் அந்த முடிவு வந்து யாருமே ஏற்றுக்கல. கடைசியில் வந்து எதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா 3300 1900 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் வந்து ஏஎஸ்ஐயோட இயக்குனராக 1902 1928 வரைக்கும் நியமித்தனர். அந்த டைமில் தான் வந்து இவர் தான் வந்து ஆக்சுவலாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து பின்னாடி பார்க்கலாம். இவர் தான் இம்பார்ட்டண்ட்டாக நிறைய திங்ஸ் கண்டுபிடிச்சிருப்பார். இவரை வந்து ஏஎஸ்ஐயோட இயக்குனராக நியமித்தர் வந்து கர்சன் பிரபு. அப்போ இருந்த இந்திய வைஸ்ராயர் அவர் தான் வந்து இவரை ஏஎஸ்ஐயோட இயக்குனராக நியமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1921, அதாவது சர் ஜான் மார்ஷலோடவே சேர்ந்து தயாராம் சஹானி அப்படின்றவங்க வந்து ஆய்வு செஞ்சுருப்பாங்க. எங்கன்னா ஹரப்பாவில் தான் ஆய்வு செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1922 ஆர்டி பானர்ஜி, இவர் வந்து மொகஞ்சதாரோவில் வந்து ஆய்வு செஞ்சார். நெக்ஸ்ட்டு 1940 வந்து ஆர்இ மார்டிமர் வீலர் அப்படின்றவர், அவரும் ஹரப்பாவில் தான் ஆய்வு செஞ்சார். இவர் சிந்து நாகரிகம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினவரும் இவர் தான். இந்த நாகரிகம் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சு அவரோட புத்தகம் சிந்து நாகரிகம் அப்படின்ற புத்தகத்துலேயும் பதிவு செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு 1940 அப்புறம் நிறைய விடுதலை, அப்புறம் வந்து நம்ம நாட்டில் வந்து பாகிஸ்தான் இந்தியா பிரிவு, இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் 1957 அந்த ஆண்டில் வந்து எஸ்ஆர் ராவ் அப்படின்றவர் லோத்தல் அப்படின்ற பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொள்கிறார். அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இப்போ நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகம் எந்த பக்கத்தில் இருக்குன்னா ஆசியாவோட தெற்கு பகுதியில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதோட மொத்த பரப்பளவு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இதில் வந்து 6 பெரிய நகரங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட முந்தைய நிலை வந்து எங்கே தோன்றுச்சுன்னா மெகர்கர் அப்படின்ற இடத்துலையும் இருக்குது. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அங்கே விவசாயம் வேளாண்மை நடந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதுனால இதை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட முந்தைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இது வந்து 7000 BC, இந்த கிமுக்கும் முன்னாடி 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. இந்த மெகர்கர் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் வடமேற்கு பகுதியில் பலூசிஸ்தான் மாகாணத்தில் வந்து இருக்கிறதா குறிப்பிட்றாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட நிலைகள்: தொடக்க நிலை, முதிர்வு நிலை, இதோட பிந்தைய நிலை. அதாவது இதோட அழிந்த காலகட்டம் தான் வந்து பிந்தைய நிலை சொல்கிறாங்க. முதிர்வு காலம்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து சீர்தோங்கி இருந்த காலம். தொடக்க காலம்னா கிராமங்கள், அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தோடு ஆரம்பிச்சிருப்பாங்க. தொடக்க காலம் எதுன்னு குறிப்பிட்றாங்க 3300 2600 BC. அது வந்து அம்ரி, கோட்டிஜி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் பாகிஸ்தானோட மேற்கு பகுதியில் இருக்க கிராமங்களில் வந்து தொடங்கியிருக்காங்க. அங்கே அப்போ வந்து தொடக்க காலத்தில் அதிகமாக கிராம வாழ்க்கையில் தான் இருந்திருக்காங்க. அதோட முதிர்வு காலமில் தான் நிறைய வணிகம் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செழுமையாக இருந்தாங்க. ஹரப்பா, மொகஞ்சதாரோ அது மாதிரி நகரங்களில் வந்து வணிகம் வேளாண்மை விவசாயம் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸோடு வாழ்ந்திருக்காங்க மக்கள். அதோட அழிவு காலம் பிந்தைய காலம் வந்து 1900 1700 BC இந்த காலத்தை குறிப்பிட்றாங்க. இது வந்து லோத்தலில் தான் இந்த நாகரிகம் அழிந்ததற்கான ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கு. எதனாலன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. வெள்ளம்,
படையெடுப்பு, பூகம்பம் அப்படின்ற ஒரு யூகத்தில் வந்து தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இன்னையோட லாஸ்ட்டு டாபிக் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள். ஃபஸ்ட்டு இது நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு மேப்பில் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். என் மேப்பும் அவ்வளோலாம் எக்ஸாக்டாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. நார்த் சைடு, அதாவது வடக்கு திசையில் வந்து ஆர்டுகை, அது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. மேற்கில் வந்து சர்க்கா ஜெண்டோர், அது வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. தெற்கு பகுதி வந்து தைமாப்பூர், நம்மளோட இந்தியாவில் இருக்க தைமாப்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. கிழக்கில் வந்து ஆலம்கீர்பூர், அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ், ஆக்ரா அந்த சைடில், அது கொஞ்சம் பக்கத்தில் தான் ஆலம்கீர்பூர் இருக்குது. அது வந்து கிழக்கு எல்லை. இதுதான் வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள். நம்ம மேப்பில் பார்க்கலாம். அடுத்து வடக்கு எல்லை ஆர்டுகை வந்து இங்கே தான் இருக்குது, இது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாகிஸ்தானோட எல்லையில் வந்து சர்க்கா ஜெண்டோர், இதுக்கு அடுத்து வந்து ஈரான் தான் இருக்குது. இது வந்து ஒரு எல்லை, மேற்கு எல்லை. அடுத்து வந்து தெற்கில் வந்து தைமாப்பூர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆலம்கீர்பூர், இதுதான் வந்து கிழக்கு எல்லை, இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஆக்ரா அந்த சைடில் இருக்குது. இந்த 4 எல்லைகள் கொண்டது தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம். இப்படி வருது: ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா, தைமாப்பூர், அதன் பின்னாடி ஆலம்கீர்பூர். இதுதான் வந்து இதோட எல்லைகள். இதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க, அவங்களோட கட்டடக்கலை, அவங்களோட வேளாண்மை, வணிகம், இதை பற்றிலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.